வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நொறுங்கி விழுந்த இந்திய போர் விமானம், 2 இந்திய விமானப்படையினர் உயிரிழப்பு. சரணடையுங்கள் அல்லது மரணத்தை சந்தியுங்கள், ஈரானிய படைகளுக்கு ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை. இலங்கை கடல் எல்லையில் ஈரானிய கப்பலில் தவித்த 204 பேர் கொழும்புக்கு, ஜனாதிபதியின் மனிதாபிமானம். அல் உதைத் அமெரிக்க தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முறியடிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள், விமான சேவைகளை ஆரம்பிக்கும் ஐக்கிய அரபு அமீரகம். வளைகுடாவை பாதுகாக்க உக்ரைனிடம் உதவி கோரும் அமெரிக்கா. ஈரானிய கடற்படைக்கு பேரிடி, 30க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை மூழ்கடித்த அமெரிக்கா. ஈரானின் அடுத்த தலைவர் தெரிவு, முக்கிய முடிவெடுக்க உள்ள ட்ரம்ப், அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் போர்க்களம். காங்கோ சுரங்கத்தில் மீண்டும் விபத்து, 200 பேர் உயிரிழப்பு. ட்ரம்ப் விதித்த வரி வட்டியுடன் திருப்பி செலுத்த நீதிமன்றம் உத்தரவு. இங்கிலாந்தின் அதிரடி அறிவிப்பு, 4 நாடுகளுக்கு கல்வி வீசா ரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். அசாமில் SU-30 MKI போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 2 இந்திய விமானப்படையினர் உயிரிழந்துள்ளனர். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான SU-30 MKI போர் விமானம் அசாமின் கர்பி ஆங்லாங் மாவட்டத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது நேற்று மாலை ரேடரில் இருந்து மாயமானது. இரவு 7:42 மணிக்கு விமானத்தில் இருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் ஜோர்காட் விமானப்படை தளத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. அந்த பகுதியில் வசிப்பவர்கள் அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் பெரும் சத்தம் கேட்டதாகவும் தெரிவித்தனர். விபத்தில் அணித்தலைவர் அனுஜ் மற்றும் பிளிட் லெப்டினன்ட் போர்வேஸ் தூராக்கர் உயிரிழந்ததை இந்திய விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. SU-30 MKI என்பது ரஷ்யாவை சேர்ந்த சுகோய் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 இருக்கைகள் கொண்ட பல்பணி சார்ந்த நீண்ட தூர போர் விமானமாகும். இது தற்போது இந்திய விமானப்படைக்காக ஹால் நிறுவனத்தின் கீழ் தயாரிக்கப்படுகிறது என்று இந்திய விமானப்படையில் 260க்கும் மேற்பட்ட SU-30 MKI விமானங்கள் உள்ளது. ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டில் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் ஒரு சுகோய் போர் விமானம் விபத்துக்குள்ளானது. ஜனவரி 2023ஆம் ஆண்டில் மற்றொரு சுகோய் 30 விமானம் குவாலியர் விமான தளத்திலிருந்து புறப்பட்ட பிறகு விபத்துக்குள்ளானதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை, அந்நாட்டு இராணுவம் மற்றும் போலீசார் உடனடியாக தங்களது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வாறு சரணடையும் பட்சத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் எனவும், அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் நிச்சயம் மரணத்தை சந்திக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ட்ரம்ப் கடைசியாக எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் அனைத்து உறுப்பினர்கள், இராணுவம் மற்றும் போலீசார் தங்கள் ஆயுதங்களை கீழே போடுமாறு நான் மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்ய தவறினால் நீங்கள் நிச்சயமாக மரணத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று, அது நடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கையாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஐரிஸ் புசேகரின் என்ற ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் 204 பேர் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஏனையவர்களும் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார். துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ள ஈரானியர்களை வெளிசர கடற்படை தளத்துக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் கூறினார். அங்கு அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் என கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈரானின் 2வது குறித்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த ஈரானிய கப்பலில் 208 பேர் பயணித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் அழைத்து வரப்படுவோரில் 53 அதிகாரிகளும் 84 கெடெட்
அதிகாரிகளும் 48 சிரேஷ்ட மாலுமிகளும் 23 மாலுமிகளும் உள்ளதாகவும் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் நிலைமைகளை ஆராய்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் தொடர்பான தேடுதல் நடவடிக்கையில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான அல்-உதைத் தளத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதல் முயற்சியை கட்டார் வான்படை முறியடித்துள்ளது. இத்தகவலை கட்டார் பாதுகாப்பு அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகம் இயங்கும் இந்த தளம் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் முயற்சி பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் முயற்சி இடம்பெற்ற போது கட்டார் அரசாங்கம் அந்நாட்டு குடிமக்களின் கைபேசிகளுக்கு அவசர பாதுகாப்பு எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியிருந்தது. இந்த தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வான்பரப்பு மற்றும் முக்கிய இராணுவ நிலைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக பிராந்திய வான்பரப்பு பகுதியளவில் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது வான்பரப்பு மட்டும் மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து ஐக்கிய அரபு அமீரக விமான சபை தனது செயற்பாடுகளை கவனமாக ஆரம்பித்துள்ளது. எனினும் பாதுகாப்பு நிலவரங்களை கருத்தில் கொண்டு மறு அறிவித்தல் வரை மட்டுப்படுத்தப்பட்ட விமான பயண அட்டவணையின் கீழேயே சேவைகள் முன்னெடுக்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. மார்ச் 5 மற்றும் 6 தேதிகளில் துபாய் முனையத்திலிருந்து புறப்படும் மற்றும் மார்ச் 5 மற்றும் 6 தேதிகளில் துபாய் முனையத்திலிருந்து புறப்படும் மற்றும் வருகை தரும் வகையில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. நீண்ட காலமாக தங்கியிருக்கும் பயணிகள் மற்றும் மருந்துகள், பொருட்கள் போன்ற அத்தியாவசிய சரக்குகளை கொண்டு செல்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய ஆளில்லா வானூர்திகளுக்கு எதிராக வளைகுடா நட்பு நாடுகளை பாதுகாக்க அமெரிக்கா உக்ரைனிடம் உதவி கோரியுள்ளதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். உக்ரைனின் நட்பு நாடுகள் தங்களை தொடர்பு கொண்டிருப்பதாகவும் இது தொடர்பாக அமெரிக்காவின் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை ஆரம்பமான இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வராத நிலையில் உலக நாடுகள் பதற்றத்தில் உள்ளன. ஈரானிய உச்ச தலைவர் அலி ஹமேனி இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டு முயற்சியில் கொல்லப்பட்டதை அடுத்து வளைகுடாவில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையிலேயே இவ்வாறு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஈரானிய கப்பல்களை தாங்கள் மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளின் தலைவரும் மத்திய கட்டளை பீடத்தின் தலைவருமான அட்மிரல் பிராட் கூப்பர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், அமெரிக்க படைகளால் அளிக்கப்பட்ட இந்த கப்பல்களில் தீப்பிடித்து எரிந்த நிலையில் இந்த ஈரானிய ட்ரோன் கப்பல் ஒன்றும் அடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் போர் தொடங்கிய முதல் நாளை ஒப்பிடுகையில் தற்போது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் சுமார் 90% குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தாக்குதல் வலுவை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் கணிசமாக கட்டுப்படுத்தியுள்ளதை இது காட்டுவதாகவும் இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கு நிலவும் இந்த தொடர் போர் சூழல் காரணமாக சர்வதேச கடற்பரப்பில் கடும் பதற்ற நிலை வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அடுத்த தலைவரை நியமிக்கும் செயல்முறையில் தானும் ஈடுபட வேண்டியது அவசியம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக அமெரிக்க ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் அடுத்த தலைவரை தேர்வு செய்வதில் வெனிசுலா மாதிரியான தீர்வை நடைமுறைப்படுத்த ட்ரம்ப் முயற்சிக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பொதுவாக ஈரானின் உச்ச தலைவரை தேர்வு செய்வது அசெம்பிள் ஆஃப் எக்ஸ்பர்ட் எனப்படும் அமைப்பின் பொறுப்பாகும். இந்த அமைப்பை இஸ்லாமிய குடியரசின் உச்ச தலைவரை நியமிக்கின்றது. ஆனால் இப்போது அந்த முடிவில் தனிப்பட்ட முறையிலும் தானும் கருத்து சொல்ல விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மறைந்த உச்ச தலைவர் அலி ஹமேனியின் 56 வயது மகனுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பை அவர் நிராகரித்துள்ளார். அவர்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள். அலி ஹமேனியின் மகன் பலவீனமானவர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெனிசுலாவில் விவகாரத்தில் தான் ஈடுபட்டது போலவே இந்த நியமனத்தில் நான் ஈடுபட வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் மீண்டும் அதே சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள விபத்தில் 200 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் நிலச்சரிவில் சிக்கி இருக்கலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுரங்கத்துக்கு அருகே பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள், வியாபாரிகள், விற்பனையாளர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பலர் சிக்கிக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரியை உலக நாடுகளுக்கு வட்டியுடன் திருப்பி செலுத்துமாறு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வரி விதிப்பின்படி அமெரிக்காவுக்கு உலக நாடுகள் செலுத்திய வரியை வட்டியுடன் செலுத்துமாறு அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவினால் உலக நாடுகளுக்கு $130 பில்லியன் கட்டணத்தை அமெரிக்கா செலுத்த வேண்டியுள்ளது. அமெரிக்காவில் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாவதாகவும் வர்த்தக பற்றாக்குறை கையாளும் நோக்கில் என்று கூறி உலக நாடுகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பரஸ்பர வரியை விதித்துள்ளார். இருப்பினும் ட்ரம்ப் விதித்த வரியானது சட்டவிரோதமானது என்று அந்நாட்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் உலக நாடுகள் செலுத்திய வரியையும் திருப்பி செலுத்துமாறு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்காக கல்வி விசா வழங்குவதை நிறுத்துவதாக அந்நாட்டு உள்துறை மந்திரி ஷபானா மஹ்மூத் அறிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், ஆப்கானிஸ்தான், ஹேமரோன், மியான்மர் மற்றும் சூடான் ஆகிய 4 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு கல்வி விசா வழங்குவதை நிறுத்துவதாக நாட்டு உள்துறை மந்திரி ஷபானா மஹ்மூத் அறிவித்துள்ளார். குறிப்பாக ஆப்கான் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை விசாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கல்வி விசாவில் வந்த 95% ஆப்கானியர்கள் அங்கேயே தஞ்சம் கோரியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புதிய சட்ட திருத்தம் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கல்வி விசா பெற்று இங்கிலாந்துக்குள் நுழைந்துவிட்டு பின்னர் அங்கேயே தஞ்சம் கோருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது என வெளிநாட்டு செய்திகளின் தகவல்கள் வெளியாக உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.